ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் ஆட்டோமேன் பேசுறேன். என்ன பண்றீங்களா? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. என்னன்னா வியூஸ் நம்மளது கம்மியா போகுது, வீடியோ போறதுக்கு விருப்பம் இல்லை. நான் நார்மலா தான் இருந்தேன். என்னை தூண்டி விடுறானுங்க, ரொம்ப தூண்டி விடுறானுங்க. நான் ஒரு ஆட்டோ டிரைவர், ஓகேங்களா? மனசு வெதும்பி போய் நீங்க பொங்கி போய் தான் நீங்க வீடியோ போடுறேன். எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நான் இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிற ஆளும் கிடையாது. அதாவது என்ன பிரச்சனைனா, நான் ஒரு ஆட்டோ டிரைவர், நான் ரேபிடோ ஓட்டிட்டு இருக்கேன். ரேபிடோ ஓல எல்லாமே ஓட்டுறேன். ஒரு நிறைய புக்கிங் வருது. நிறைய புக்கிங்ல வந்து ஹிந்திக்காரங்க பண்ணுவாங்க. காலையில கரெக்டா பாத்தீங்கன்னா வேலைக்கு போகும்போது ஹிந்திக்காரங்க பண்றானுங்க. அவங்க புக்கிங் பண்ணி போவாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டா ஒருத்தர் கொடுப்போம், ஒருத்தர் கொடுக்க மாட்டான். ரைட்டு, நார்மலா போய் விட்டுருவோம். என்னன்னா கம்யூனிகேஷன் பண்ணும்போது சில நேரத்துல வந்து அவங்களுக்கு புரியும் போது புரியலன்னா பக்கத்துல ஒரு சிலவன் கொடுப்போம், ஒரு சிலவன் கொடுக்கல. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல சவாரி ஒண்ணு எடுத்தேன். எடுத்துட்டு அந்த சவாரி கிட்ட அவன்கிட்ட போன் பண்ணி கேட்டா ஹிந்திக்காரன், சரி எனக்கு தெரியல, வழி தெரியல அப்படின்னா. சரி, பக்கத்துல தமிழ் ஆளுகிட்ட யாருன்னா கொடுப்பானா தமிழ்ல, உங்களுக்கு தமிழ் 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 எனக்கு ஹிந்தி தெரியாதுடா, நீ தமிழ்ல பேசு, ஹிந்தி எனக்கு தெரியாதுன்ற. வேணும்ட்டு ஹிந்தியில பேசுறான். அவனுக்கு இங்கிலீஷ் தெரியல, நான் இங்கிலீஷ்ல புரிய வைக்கிறேன். ஓகேவா? இங்கிலீஷ்ல வந்து ஹிந்தியில வந்து எனக்கு பேசக்கூடாதுன்ட்டு ஒண்ணும் கிடையாது. என்ன பிரச்சனைனா அவனுக்கு இங்கிலீஷ் புரியல. நான் வந்து இங்கிலீஷ்ல பேசி புரிய வச்சாலும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும். ஹிந்தி வந்து நான் எதுக்குடா பேசணும் சொல்லு? எனக்கு தெரிஞ்சாலும் நான் எதுக்கு பேசணும்? எனக்கு தேவைன்னா நான் பேசுவேன்டா. நீ தேவைன்னா நான் பேசுவேன். எதுக்கு நீ வந்து நான் உங்ககிட்ட வந்து பேசணும்? என்ன பேச்சு இது? வந்து என்ன அவனோட தாட் எப்படின்னா, அவன் நார்மலா ஒரு லேபர். அவன் எப்படி சொல்றது? அவன் ஒரு படிச்சவனும் ஒரு ஐடில இருக்கிறவனும் கிடையாது. ஒரு நார்மல் ஒரு கூலி வேலை செய்யறவன் தான். அவனே வந்து என்ன வந்து தமிழ் தமிழ் பேசுறவன் மற்றன்ற மாதிரி அவனோட தாட் இருக்கான் பேசுறது. நான் பொறுத்து பார்த்து நம்ம வெறுத்து போய், ஏய் பக்கத்துல யாருன்னா தமிழ் பேசுறவங்க இருந்தா கூடு, இல்லைன்னா தமிழ் பேசுன்ற. திருப்பி ஹிந்திலே பேசினா நான் கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி திட்டி வச்சுட்டேன். அப்புறம் அங்க கேன்சல் பண்ணி விட்டுட்டேன். என்னன்னா எவ்வளோ பேசினாலும் என்ன பண்ணாலும் அவனுங்களுக்கு வந்து அந்த புரியுதா இல்லையான்னு புரிய மாட்டேங்குது. ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப காண்டாகுது. இது இவனுங்க அரசியல்வாதிங்க தான் இப்படி பண்றானுங்கன்னா, அவங்க ஊர் மக்கள் இப்படிதான் இருக்காங்க. ஆனா நாலேஜ் இல்ல போல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த வகையிலும் ஒரு நாலேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்லி புரிய வைக்கிறதா புரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப வெறுத்து போயிடுச்சு. இன்னைக்கு நான் எல்லாம் வீடியோவே போட கிடையாது. நம்ம ஆனாடா இந்த பொழப்பு எதுக்குடா அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன் நான். நம்மள வெறுக்க வைக்கிறானுங்க. நமக்கு வந்து காண்டாவுது. என்ன பண்றதுன்னே புரியல. அதாவது அவன் ஒரு வார்த்தை எப்படி சொல்றான்? அண்ணா 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 இதர் ஆகும்னா மந்திர் கா பாஸ் ஆகும்னா மந்திர்னா அப்ப கூட எனக்கு புரியுது. சரி, நான் சொல்றேன், ஒரு பக்கத்துல இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட சொல்லி இங்க கோயில் எங்க இருக்குங்கன்னு கேட்டேன். அவர் இந்த லெப்ட் போய் ரைட் போங்க அப்படின்னாரு. அங்க அங்க ஒரு கோயில் இருக்குது. கோயில்ல தான் இருந்தேன். கோயில்ல போய் பக்கத்துல போய் நின்னுட்டேன். ஆனா அவன் வேற எங்கேயோ லொகேஷன் போட்டிருக்கான். அவனுக்கு சொல்ல தெரியல. அப்ப கூட சரி, வேற யாரும் தமிழ் ஆளுங்க கொடுத்தா நமக்கு பேசுறதுக்கு வாட்டமா இருக்குன்னா அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. எனக்கு வந்து எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஷேர் பண்ணுங்க. வந்து தயவு செய்து ஹிந்திக்காரங்க வேலை செய்யறாங்கன்னா, பையா சாயா தேவ், பையா டீ தேவ், பையா போண்டா தேவ், பையா எனக்கு அது பண்ணு இது பண்ணு உருதுல ஹிந்தியில பேசாதீங்க. ஓகேவா? நான் வந்து ஹிந்திக்கு எதிரானவங்க கிடையாது. யாருமே எந்த மொழிக்கும் எதிராக இருக்க போறது கிடையாது. ஏன்னா இவனுங்க வந்து நம்மள வந்து திணிச்சு பேச வைக்கணும்னு நினைக்கிறானுங்க. அது தேவையில்லை எனக்கு. எனக்கு இல்ல, நமக்கும் தேவையில்லை. ஓகேவா? அதனால ஹோட்டல்லயோ இல்ல டீ கடையிலயோ இல்ல வேற எங்கன்னா துணி கடையிலயோ வேற எங்கன்னா போய் ஹிந்திக்காரங்க இருந்தாங்கன்னா தமிழ்ல பேசு. நீ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க, தமிழ்ல தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்ல வைங்க. அவன் வந்து நம்ம லாங்குவேஜ வந்து விட்டுட்டு நம்ம லாங்குவேஜ வந்து அவன் லாங்குவேஜ வந்து நம்மள பேச வைக்கிற வர்றான். இது வந்து ரொம்ப ஆபத்தானது. எவ்வளவு சொல்றாங்க, புரிய மாட்டேங்குது. அதனால வந்து தயவு செய்து யாருமே வந்து ஹிந்தி வந்து பேசுங்க. உங்களுக்கு தேவை இருக்கா பேசுங்க. அவனா சொல்ல அவனா வந்து உன்னை திணிச்சான் பாருங்க, அது ரொம்ப தப்பு. இதுதான் தவறான செயல். வர வணக்கம். அப்புறம் வந்து
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.